சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிற்கு தலைமை பண்பு கிடையாது, அவரால் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பது பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னால் எடப்பாடி விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தார் OPS அவர்கள். ஆனால் வேறு வழி கிடையாது, நான் அதிமுகவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து விட்டேன், எந்த ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையும் வைக்கவில்லை, நான் அதிமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பது கூட தெரிவித்துவிட்டேன். ஆனால் எடப்பாடிக்கு தலைமை பண்பு கிடையாது என்று கூறிவிட்டார் OPS அவர்கள். குறிப்பாக OPS அவர்கள் தமிழகத்தில் புதிதாக MGR அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் தற்பொழுது தொடங்கியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாஜி அமைச்சர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக செயல்படுத்துவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 8 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமைதான் இருந்தது. ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் நானும் அதிமுகவில் இருந்தேன். ஆனால் 3.5% வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியே தழுவியது. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், எடப்பாடிக்கு அதிமுகவின் தலைமை பண்பு கிடையாது, அவரை அதிமுகவில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக வெற்றி நோக்கி நகர முடியும், இல்லை என்றால் 10வது தோல்வியை தொடர்ந்து 11வது தோல்வியாக அதிமுக பதிவு செய்து அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கிவிட்டால் எடப்பாடி அதிமுகவில் இருந்தாலும் ஒன்றுதான், அவர் தலைவராக பொறுப்பேற்றாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது என்ற குற்றச்சாட்டையும் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்துள்ளார். மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடியின் காரில் ஏற வந்த பொழுது அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் அன்வர் ராஜா, மைத்ரியன் போன்றவர்கள் திமுகவில் இணைந்திருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடிக்கு தலைமை பண்பு கிடையாது என்று OPS அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.